ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்ப்போமா? ரெட் பனானா வச்சு ஒரு 4 தானியத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை சேர்த்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை தேவைக்கான சுகருக்காக சேர்த்து நான் செஞ்சேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அதில் நான் என்னென்ன தானியம் உங்களுக்கு சேர்த்தேன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன்டா கமெண்ட்ஸ்ன்னு கொடுங்க. நான் என்னென்ன தானியம் நான் சேர்த்தேங்கிறத உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே சத்தாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு. ரவா மைதா அந்த மாதிரி சேர்க்குறத விட நம்ம தானியம் இதில் சேர்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு தெரியவும் தெரியாது. வேஃபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் அதிகமாக தானியத்தை இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். அதனால் அவங்க தெரியாமல் அவங்களே சாப்பிட்ருவாங்கங்க. ஸ்கூல் லீவ் விட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏதாச்சும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போட்டு அரிக்குதுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் பிள்ளைங்க பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடையில் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். நானாக கையில் செஞ்சு கொடுக்குறது தாங்க எப்போதுமே கொடுப்பேன். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் எப்படி செஞ்சு கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிஃபாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கவலைலாம் மறந்து சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.